ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டிருந்த எக்லெஸ் சாக்லேட் ப்ரௌனி ரொம்ப சாக்லேட்டியாக ஃபட்ஜியாக மாய்ஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட என்னோட சீக்ரெட் சேல் ரெசிபியும் கூட. இது நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணதில்லை. நீங்கள் கேட்டிருந்தீங்கன்றதுனால உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். என்னோடய ரெசிபிலாம் நீங்கள் கற்றுக்குன்னு சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகணுன்னு இன்ட்ரெஸ்ட்டே வருது. இல்லைனா நான் அப்படியே விட்டுடுறேன். இப்போ நான் வந்து ஒரு 1/2 லிட்டர், அதாவது 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை ஏன் வந்து நான் இதை ரெடி பண்ணுறேன்றத வீடியோவில் நான் எண்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ 70 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகரும் 30 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகரும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பு பத்தலைன்னா இன்னும் ஒரு 10 கிராம் அளவுக்கு கூட சேர்த்துக்குங்க. மொத்தம் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க சர்க்கரையை வந்து இதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ண பாருங்க இந்த ரெசிபியை பார்த்துட்டுனா தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒயிட் சுகர் தனியாக, ப்ரௌன் சுகர் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து அரைக்கும் போது ஒயிட் சுகர் அந்த அளவுக்கு பவுடர் ஆகாது, அதனால தான் சொல்கிறேன். இப்போது ஒரு 200 கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தது கூட நம்ம பட்டர் வந்து சேர்க்க போகிறோம். பட்டர் வந்து கரெக்டாக 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ என்கிட்ட பட்டர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதில் பட்டர் பாதி ஆயில் பாதி நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம் அளவுக்கு என்கிட்ட பட்டர் இருக்குது. 20 கிராம் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டராக கூட சேர்த்துக்கலாம். இதில் பட்டர் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஆயில் சேர்க்குறதுனால டேஸ்ட்டெல்லாம் கம்மியாகுமா, டெக்ஸ்சர் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி 180 டிகிரி 10 நிமிஷம் நம்ம ப்ரீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒட்டிஜியில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக மெல்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுக்கோங்க. விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக மெல்ட் ஆகி வந்துடும். இந்த ஆயில், சாக்லேட் இது ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ரெண்டுமே ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி விஸ்கில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு மில்க் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுதான் வந்து எவாப்ரேட்டட் மில்க். இது ரொம்ப இந்த கிரிங்கிள் டாப் ஃபட்ஜி ப்ரௌனி வரத்துக்கு என்னோடய சீக்ரெட் ரெசிபியும் கூட. இது 2 கப்பு பால் எடுக்கிறீங்கன்னா நல்லா கொதித்து அது திக்காகி வரும்போது 150 ml வர வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 150 ml அப்படி இல்லைன்னா 100 ml அது வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது 2 கப் பால் வந்து நல்லா சுண்டி வரணும். உங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லைனா கூட 2 கப் பால் 1 கப்பாக பால் வர வரைக்கும் நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்குங்க. அதுதான் கரெக்டான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கொக்கோ பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா, 25 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர். அதை வந்து இது மாதிரி சூடாக இருக்கும் போதே இந்த சாக்லேட் கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி செய்யறதுனால சாக்லேட், அதாவது ப்ரௌனி வந்து நல்லா ஃபட்ஜியாக நல்லா டார்க்காக கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் சூடாக இருக்கும் போதே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துச்சு. இது வேறு ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சன்ரைஸ் ப்ரூ இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எவாப்ரேட்டட் மில்க், அதை வந்து இது கூட வந்து 150 ml அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து செய்யும் போது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. என்னோடய சேல் ரெசிபி வந்து 3 விதமாக நான் செய்வேன். இது வந்து ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் வந்து சேல் பண்ணுவேன். ஏன்னா இதில் நம்மளுக்கு வேலை வந்து அதிகம். நம்ம பாலை 1/2 லிட்டர் பாலை 150 ml வர வரைக்கும் நல்லா திக்காக காய்ச்சணும். அடிப்பிடிக்காமல் காய்ச்சணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் இது வந்து நான் எவ்வளோ ரேட்டுக்கு சேல் பண்ணுறேன்றத வீடியோட எண்டில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த சுகர் வந்து சேர்த்துருக்கேன் இல்லையா, ப்ரௌனி செய்யறதுக்கு சில பேர் மாவு மாதிரி இருக்குது சாப்பிடும் போது பிசுப்பாக இருப்பெல்லாம் சொல்லுவீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்திங்கன்னா மட்டும்தான் சர்க்கரை கரையும். நீங்கள் சர்க்கரையை முழுசாக அப்படியே சரியாக வந்து அரைக்காமல் சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாக்லேட் கூட வந்து கரையவே கரையாது. அதனால் நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்திங்கன்னா சர்க்கரை கரைஞ்சிடும். லைட்டாக விரல்களால் தொட்டு பாருங்கள், நரநரப்பு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சுகர் வந்து கரையணும். கரையிலைன்னா பிசுப்பாக இருக்கும் ப்ரௌனி சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் வந்து 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்துக்கிறேன். எடுத்த மைதா மாவை ஒரு 3 பேட்சாக கொஞ்சமாக ஜலிச்சுட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மைதா மாவு, அதை வந்து கண்டிப்பாக சாக்லேட் கூட எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சரியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணலைன்னா நம்ம சாப்பிடும்போது ஒரு மாவு மாதிரி நம்ம வாயில் வந்து கிடைக்கும். அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கூட வந்து ஒரு 2 பொருள் சேர்க்கும் போது வீடியோ ஸ்கிப் ஆகிட்டு இருக்குது. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்னதான் விஸ்கில் பீட் பண்ணாலுமே சைடில் இல்லை அடியிலலாம் மைதா மாவு இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணும் போது பேக் ஆகி வரும்போது நம்ம வீடே நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 9 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ், அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ண சாக்லேட் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். நம்ம கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ, சாக்லேட் நிறைய போட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் நிறைய போட்டு கொடுங்க. அப்படி நட்ஸு கேட்டாங்கன்னா நட்ஸ் உள்ளேயும் போடுங்க, மேலேயும் போடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து நார்மல் கிளாசிக் ப்ரௌனி தான். அதனால் வந்து நான் மட்டும் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போட்டுட்டு 9 இன்ட்டு 9 இதோட டின் சைஸு. நிறைய பேர் வீடியோவில் நான் சொல்கிற அதே விஷயத்தையே வந்து கமெண்ட் பாக்ஸில் கொஸ்டினாக கேட்குறீங்க. வீடியோலையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது, கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. டவுட்டாக இருந்தால் மட்டும் கேளுங்க. நான் சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி கேட்டிங்கன்னா என்னால் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல. சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ணலைன்னா நான் வீடியோலேயே வந்து ஆன்சர் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு பெரிய வந்து ஆன்சராக கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நான் வீடியோலேயே கொடுக்குறேன். இப்போ வந்து ப்ரௌனி வந்து 180 டிகிரிக்கு 30லேருந்து 35 நிமிஷம் வந்து டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எக்லெஸ் ப்ரௌனின்றதுனால ஒரு 5 நிமிஷம் வந்து பேக்காக டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆறிடுச்சு. இந்த ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நீங்கள் டின்னிலேருந்து வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் பீஸ் தேவையோ அதில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு கொஞ்சம் எனக்கு எத்தனை பீஸா தேவையோ அத்தனை பீஸா வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே நீங்கள் பெரிய சைஸ் பீஸா வந்து கட் பண்ணணும்னா 9 கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 16 பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதேமாதிரி இந்த பட்டர் ஷீட்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஆன்லைனில் ஆயில் ஃப்ரீ பட்டர் ஷீட்டுன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாவே இதெல்லாம் வரும். உங்களுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இதில் ரேட் அதிகமாகவும் இருக்குது, கம்மியாகவும் இருக்குது. இது கம்மியான ரேட்டில் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் அதிகமாக ரேட் கொடுத்து வாங்கினா அதையும் நல்ல பிராண்டு பட்டர் ஷீட்லாம் கூட விற்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ பட்டர் ஷீட்டுன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாவே இருக்கும். இதில் ஆயில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி பட்டர் ஷீட்லேருந்து எடுக்கும் போது லைட்டாக அது மாதிரி தூக்கி விட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது. எடுத்துகிட்டு நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். இதில் ஆயில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா ஃபஜ்ஜியாக மாய்ஸ்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதில் முக்கியமான டிப்ஸு சக்கரை நல்லா கரையணும். எவாப்ரேட்டட் மில்க் கண்டிப்பாக சேருங்க. நார்மல் மில்க் வந்து சேர்க்காதீங்க. இது இப்போ பிச்சு காட்டும் போதே பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சீக்ரெட் ரெசிபியும் கூட. கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.